This video sponsored by School of Business Organization Private Limited. ஷார்ட்டாக சொல்லணும்னா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா? உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GSVVM இண்டியன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். எல்லா விசேஷத்துக்கும் இது செஞ்சு சாப்பிட்லாம். வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தால் கூட நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பாசிப்பருப்பு இருக்கும். பாசிப்பயிர் எடுத்து நம்ம நல்லா வறுத்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் தீபாவளி, நம்ம கிறிஸ்மஸ், நியூ இயர் இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் அதுக்கும் நம்ம இதை செய்யலாம். வீட்டில் எப்போவுமே எல்லார் வீட்லேயுமே பாசிப்பயிர் இருக்கும். வீட்டில் வெல்லம் எது இருந்தாலும் நம்ம இதை செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா GSVVM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம முந்திரி கொத்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 2 கப்பு பாசிப்பயிர் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கிலோ வரும். 1/2 கிலோ பாசிப்பயிர் எடுத்து இப்படி நம்ம 2 நேரமாக போட்டு நம்ம இதை இந்த மாதிரி பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு நிறம் மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வேற ஒரு இடத்துல கொட்டி இதை ஆற வச்சுக்கலாம். நல்லா பேப்பர் வச்சு நல்லா ஃபேன் கடையில் வச்சிங்கனாலே சீக்கிரம் ஆறிடும். இப்போ நம்ம 2 கப்புக்கு பாசிப்பயிர் எடுத்தோம். அதுக்கு 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். 2 கப்பு பாசிப்பயிறு, 1 கப்பு தேங்காய். தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுக்கலாம். நம்ம வறுத்த பாசிப்பயிறு நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அது மிக்சி ஜாரை நல்லா கழுவி அதில் ஈரமே இல்லாத அளவுக்கு வச்சுக்கோங்க. எந்த ஈரமும் இருக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி இது ஒரு பாத்திரத்தில் கொட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கணும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் 3 பாகமாக போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இதில் தேங்காவே லைட்டாக துருவி எடுத்துக்கலாம். திரும்பவும் அது கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நம்ம இதில் அரைச்சி சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கப்புக்கு நான் 2 கப்பு பாசிப்பயிறு எடுத்திருந்தேன். அதே 2 கப்பு கருப்பட்டி எடுத்திருக்கேன். பனை வெல்லம் இல்லைன்னா நீங்கள் சாதாரண வெல்லம் நம்ம கடையில் வாங்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த கம்பி பதம் வரணும். இந்த அப்படி இழுத்து விடும்போது ஒரு கம்பி வருதா, அந்த கம்பி பதம் வரணும். வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல பாசிப்பயிறு, அதில் இதை லைட்டாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மெதுவாக நம்ம கிளறி எடுத்துக்கணும். நம்ம மொத்தமாக சேர்த்துட்டோம்னா அளவு தெரியாது. அப்புறம் மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இதை நம்ம இப்படி உருண்டை பிடிச்சி இதையும் ஒரு பேப்பர் விரித்து அதில் நம்ம காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாகவே பிடிச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா நான் ஆற வச்சுருக்கேன். ஃபேனு கடியில் ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 2 மணி நேரம் கழித்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சேர்ந்து கல் மாதிரி ஆயிருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து உருந்து வராது. இப்போ நம்ம முந்திரி கொத்து செய்கிறதுக்கு
இதில் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த குழிக்கரண்டிக்கு 2 குழிக்கரண்டி அரிசி மாவு. நீ எந்த அரிசி மாவுனாலும் எடுத்துக்கலாம், பச்சை மாவுனாலும் எடுத்துக்கலாம், வறுத்த மாவுனாலும் எடுத்துக்கலாம். அது கூட 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இதை அப்படியே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். ஒரு விக்ஸ் வச்சு கலந்துக்கோங்க. திரும்ப இந்த விஸ்க் வச்சே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை வந்து தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா அழகாக கட்டிகள் இல்லாமல் நம்ம கலந்து எடுத்துக்கிட்டோம். கையை வச்சு பார்க்கும்போது இப்படி கையில் அது ஒட்டணும். அந்த மாவு வந்து இந்த அளவுக்கு கையில் ஒட்டணும். அப்போ தான் ஒட்டாத அளவுக்கு தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த உருண்டையில் அந்த மாவு பிடிக்கும். இதில் நம்ம 3 3ஆக போட்டுனாலும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா 2 2ஆக வச்சு கூட இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கு எதுவாக ஒன்று ஒன்றா போடனாலும் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் 3 3ஆக போட்டிங்கன்னா தான் முந்திரி கொத்து நல்லாயிருக்கும். நான் கடலை எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் ஓரளவு கொஞ்சம் சூடாகிருக்கு. இப்போ நம்ம இந்த முந்திரி கொத்து இதில் 3 3ஆகவே போட்டு எடுத்துக்கலாம். வேணும்னா 2 2ஆகவும் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் மரச்சக்கு எண்ணெய்னோடனே நல்லா நுர பொங்கி வருது பாருங்க. இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் இதை மாற்றி போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரம் வேக வச்சாலே போதும். அந்த வெளி மாவு மட்டும்தான் நம்மளுக்கு வேகணும். இப்போ நம்ம இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா உருண்டையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்க, எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டோம். நம்மளுக்கு முந்திரி கொத்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் குழந்தைகளுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா GSV VM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.